வணக்கம் வாஸ். நந்திதா சமையலரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைக்கோசு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு இந்த உலக்கில் அரை உலக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுக்கலாங்க. கழுவிட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க. 2 கழுவு கழுவிட்டு அடுப்பில் வச்சாச்சுங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. நல்லா ஆற விட்டு கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வெந்து ரெடியாக இருக்குங்க. எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு சின்ன வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கோங்க. அரை முடி தேங்காய் வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாத்திரம் சூடாகிட்டு இருக்குங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருச்சுங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி வச்ச முட்டைக்கோஸை வாஷ் பண்ணிவிட்டு அதோட ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காவையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சம் மிளகு ஜீரகம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். காய் வெந்து வந்திருக்குங்க. இப்போ வந்துட்டு வேக வச்ச பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஜீரக மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்து வரட்டுங்க. பார்க்கலாம். காயில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.